லோ பட்ஜெட் கார்னாலே மாருதியோட ஆல்டோ தான் இருந்துச்சுங்க. பட் இப்ப மாருதியிலேயே ஆல்டோவோட கம்மியா ஒரு கார் இருக்குங்க. புது கார்லாம் கிடையாது, ஆல்ரெடி மாருதியில இருந்த கார் தான். பட் இப்ப ஜிஎஸ்டி பிரேக் டவுனுக்கு அப்புறம் அவங்க பிரைஸ் எல்லாம் குறைச்சது வந்து 3,50,000 ரூபாய்க்கு இந்த மாருதி சுசுகியோட எக்ஸ்பிரஸோ வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பிரஸோ பொறுத்த வரைக்கும் 2019 மாருதி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபேஸ் லிஃப்டட் எல்லாம் இல்லாம இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. டிசைனிங் வைஸ் ஃபேஸ் லிஃப்ட் கிடையாது, பட் ஃபீச்சர்ஸ் வைஸ் சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரியம் எல்லாமே நமக்கு நார்மலா மேனுவல் அட்ஜஸ்டபிளா இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டா வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2022 ஒரு சின்ன ஃபீச்சர் அப்டேட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி டிசைனிங்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. சோ இப்போ இந்த 2025 இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா, ஸ்டில் வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிளா இருக்கா, ஆல்டோ விட இது பிரைஸ் குறைஞ்சதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு டீடைல் அனாலிசிஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும் மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ எஸ்பிரஸோ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்டோட அதே பிளாட்ஃபார்ம் தாங்க. 2380 mm வீல் பேஸ். ஓவரால் லென்த்னு பார்க்கும்போது 3565 mm லென்த்ங்கிறது வருதுங்க. ஸோ லென்த்ல பார்க்கும்போது ஆல்டோட நமக்கு கொஞ்சம் லென்த்தா தெரியும். ஆனா உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இது ஆல்டோட ரொம்பவே பெட்டரான வெஹிக்கிள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரைஸ் டவுனுக்கு முன்னாடி எல்லாமே கேட்டாங்க ஆல்டோ எஸ்பிரஸோன்னு கேட்டீங்கன்னா கம்ஃபர்டபுள் வைஸ் ஆல்டோவோட எஸ்பிரஸோ வந்து ஒன் ஸ்டெப் ஹையரா தான் இருக்கும். ஸோ எஸ்பிரஸோ தான் எப்பயுமே நாங்க ரெக்கமெண்ட் பண்றதா இருக்கும். ஸோ ஸ்டில் இது வந்து ஆல்டோட ஒரு பெட்டர் வெஹிக்கிள் தான். அப்படி இருந்தும் ஏன் இதுக்கு ஆல்டோவோட இப்போ பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2025 அப்டேட்ல மாறி அவங்களோட எல்லா கார்ஸ்லயுமே 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த எஸ்பிரஸோக்கு மட்டும் அவங்க கொடுக்கலங்க. என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. ஸோ இது ஏன் இந்த ஓர வஞ்சனை அப்படிங்கிறது தெரியல. மேபி ஃபேஸ் லிஃப்ட் எதுவும் வரப்போதா, இல்ல வண்டியை நிப்பாட்ட போறாங்களா? என்னதான் கண்ட ரத்தம் கலந்தாலும் நம்ம பரம்பரை ரத்தம் கொஞ்சம் ஓடுது இல்ல, அதான் பட்டுன்னு உயிர் போக மாட்டேங்குது. விற்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நல்லாவே சேல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். கம்ஃபர்டபுள் வைஸ்மே மக்கள் அதிகமா விரும்பி எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஸோ அப்படி இருக்கும்போது நிப்பாட்ட மாட்டாங்க. பட் ஃபேஸ் லிஃப்டர் வருதா, ஏன் இதுக்கான 6 ஏர் பேக் கொடுக்குறாங்கிறது தெரியல. அரினால பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிரஸோக்கும் நெக்ஸால வந்து இக்னிஸுக்குமே அவங்க அந்த 6 ஏர் பேக் அப்டேட்டுங்கிறத கொடுக்காம இருக்காங்க. இது ரெண்டுக்கும் ஏங்கிற காரணம் எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ கூடிய விரைவில் ஒரு நல்ல அப்டேட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஆல்டோ கேட்டனை விட எஸ்பிரஸோ வந்து பிரைசிங் ஒரு 20,000 ரூபாய் கம்மியா இருக்கு. ஆல்டோ கேட்டனோட இப்ப இருக்க பிரைசிங் 6 ஏர் பேக்கோட அது பாத்தீங்கன்னா 3,70,000 இருந்து ஆரம்பிக்குது. இது 2 ஏர் பேக் மாடல், அதனால 3,50,000 இருந்து ஆரம்பமாகுதுங்க. மறுபடியும் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸி ஷேப்டு டிசைன் தான், ஒரு பியூர் பாக்ஸி ஷேப்டு டால் பாய் டிசைன் தான். அதனால உள்ள உட்கார பேசஞ்சர் ஒரு 6 ஃபீட், என்ன நான்லாம் பாத்தீங்கன்னா 6 ஃபீட் இருந்தாலும் எனக்கு உள்ள உட்காந்துருக்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். 4 பேர் நல்லாவே கம்ஃபர்டபுளா போலாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னாலும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்ல போக முடியும். ஏன்னா நான் இந்த வெஹிக்கிளை பர்சனலா ஒரு ஃப்ரெண்ட் வெஹிக்கிள் நான் ஓட்டிட்டு இருந்தேன். அந்த மாதிரி டைம்ல எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னாடி 2 பேரு முன்னாடி 2 பேரு திருச்சி டு கோயம்புத்தூர் எல்லாமே ஈஸியா போயிட்டு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்ல 200 கிலோமீட்டர் நல்லா கம்ஃபர்டபுளா போகக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். ஸ்பீட் மட்டும் நீங்க ஒரு 80 to 100 மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போகலான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் கேப்பபிள். 120 to 150 வரைக்குமே இது போகும். அந்த 80 to 110 அந்த ரேஞ்ச் நீங்க மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்கும் போது வண்டி நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் குவாலிட்டி நம்ம கொடுக்கும். ஸோ லைட்டிங் செட்டப்பும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்டு டிசைன்ல எல்லாமே போயிருக்கும். நீங்க எல்லாமே பார்க்கலாம். இண்டிகேட்டரோட கேபின் ஹெட்லைட் எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட்டும் பாத்தீங்கன்னா ஹாலஜன் லைட் தான். டிஆர்எல் இந்த வெஹிக்கிள் வருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டிஆர்எல் வரும், ஆக்சரிஸா நம்ம ஃபிட் பண்ற மாதிரி இருக்குங்க. பட் அதோட காஸ்ட் கேட்டீங்கன்னா மிரண்டுறீங்க தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஆக்சரிஸா கிட்டத்தட்ட 10,000 rupees வரும் அந்த டிஆர்எல் ரேட். நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல அதை கம்மியாவே நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆக்சைஸா அவங்க அந்த ரேட் வச்சிருக்காங்க. ஃபாக் லாம்ப்கான ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இதுல கிடையாது. மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இல்ல இதுலயே கூட ஃபாக் லாம்ப் பண்ண மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ இந்த எஸ்பிரஸோக்கும் செப்பரேட் ஆக்சைஸ் எல்லாம் விற்கிது. அந்த மாதிரிலாம் வேணா நீங்க யூஸ் பண்ணி மாத்திக்கலாம். மற்றபடி போனட் பாத்தீங்கன்னா டிசைனிங் வைஸ் ஒரு நல்ல டிசைனிங். நீங்க உள்ள உட்காந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, போனட் வந்து நல்லாவே விசிபிளா தெரியும். ஸோ நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலே நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த வெஹிக்கிளை. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு சைடு ஃபெண்டர்லேயே வர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பாடி கலர் இருந்தாலுமே இண்டிகேட்டர்ஸ் வந்து
நமக்கு ஃபெண்டர்ஸ்ல தான் வந்திருக்கு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாருதி வந்து லான்ச் பண்ண டைம்ல ஒரு மினி பிரீஸான்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிளை வந்து அட்வர்டைசிங் பண்ணாங்க. ஸோ ஏன்னா இந்த இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பிரீஸோட கம்பேர் பண்ண முடியாது. பழைய பிரீஸாவோட டிசைனிங் லாங்குவேஜ்ல வந்து இந்த கிரில்ஸ் எல்லாமே அவங்க கொண்டு போயிருந்தாங்க. ஒரு மினியேச்சர் செக்மெண்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதுதான் ஸ்டில் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு மைக்ரோ எஸ்யூவின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சு எக்ஸ்ட்ரா இது எல்லாமே வந்துட்டு அந்த மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்த வெஹிக்கிள் இருந்துச்சு. ஏன்னா மாருதியில வந்து இந்த எஸ்ப்ரெஸோ இக்னிஸ் வந்து அப்போ இருந்தக்கூடிய அந்த மைக்ரோ செக்மெண்ட் கான்செப்ட்ல இருந்த ஒரு காரு. ஸோ அதனால இது அந்த மாதிரி ஒரு மைக்ரோ எஸ்யூவின்னு கூட அதை சொல்லலாம். ஸோ இந்த எஸ்ப்ரெஸோல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 வேரியண்டா வருதுங்க. ஸ்டாண்டர்ட், எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ அண்ட் விஎக்ஸ்ஐ பிளஸ்ன்னு சொல்லிட்டு இதுல விஎக்ஸ்ஐ பிளஸ் தான் நமக்கு ஏஎம்டி ஆப்ஷனும் இருக்கு, சிஎன்ஜியுமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா டாப் வேரியன்ட்டுக்கு விஎக்ஸ்ஐ பிளஸ்ல மேனுவல் வேரியன்ட் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ டாப் வேரியன்ட்ல நமக்கு ஓஆர்எம்ஸ் எல்லாமே பாடி கலர்ல வந்துருது வித் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளாவே நமக்கு வருது. டோர் ஹேண்டில்ஸுமே பாடி கலர் கொடுத்துருக்காங்க. பீப்லர் வந்து பிளாக் ட்ரிம் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ பிளாக் கலர் கிளேடிங்குமே நமக்கு ரன்னிங் பேட்ல வந்து ஒரு பிளாக் கலர் கிளேடிங் போற மாதிரி இருக்கு. வீல் ஆர்ச்லாம் இல்ல, பட் ரன்னிங் பேட்ல போற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 180 mm வருதுங்க. ஸோ இந்த லெவல் ஆஃப் ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஹேட்ச்பேக் தான் நம்ம சொல்லணும். எஸ்யூன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு மைக்ரோ ஹேட்ச்பேக்கு ரொம்பவே சூப்பர்வான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஃபுல் லோட்ல போகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு தட்டாது, நல்லாவே இருக்கும் நமக்கு. அண்ட் வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 14 inch வீல்ஸ் 165/70 ப்ரொஃபைல் டயர்ஸ் வந்திருக்கு. ஸோ டாப் வேரியன்ட்ல நமக்கு 14 inch வந்துருது. இதே நீங்க பேஸ் வேரியன்டான ஸ்டாண்டர்ட்லாம் போறீங்க போது உங்களுக்கு 13 inch வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏசிஸும் வராது. ஸ்டேரிங்கும் பாத்தீங்கன்னா மேனுவல் ஸ்டேரிங் தான் கொடுத்துருப்பாங்க. அது டிரைவிங் வைஸ் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால எல்எக்ஸ்ஐல இருந்து போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாவே இருக்கும். பிரைசிங்கை பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்க, பின்னாடி சொல்றேன். அண்ட் ஃபியூயல் டேங்க் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடே வந்திருக்குங்க. 27 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. டெயில் போர்ஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் வைஸ் இந்த பாக்ஸ் ஷேப்புங்கிறது தெளிவாவே தெரியும். ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபாகர், வைப்பர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆண்டனாவும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்துருது. இந்த இடத்துல டேஞ்சர் லைட் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் எல்லாமே ஹாலஜன்ல தான் வந்திருக்கு. எஸ்பிரஸோ பேட்சிங், சுசுகி பேட்சிங், பூட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நமக்கு கீ போட்டு ஓப்பன் பண்ணணும், இல்ல உள்ள ஓப்பன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வருதுங்க. அண்ட் பம்பரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து இந்த வெஹிக்கல்ல வந்து பிளாக் கலர்ல போற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பாடி கலர்ல இல்ல, காஸ்ட் கட்டிங் மாதிரி இருந்தாலும் டிசைனிங் வைஸ் எடுத்து கொடுக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா கீழே வரக்கூடிய அந்த ரன்னிங் பேட்லையும் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் கிளியரிங் கொடுத்து பின்னாடி முன்னாலுமே அந்த பிளாக் கலர்ல எடுத்துட்டு போயிருக்க வந்து ஒரு பெரிய வண்டி எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸாக்கு இருக்க மாதிரியான ஒரு போல்ட் லுக் கொடுக்கணுங்கிறதுக்காக டிசைன் பண்ண மாதிரியான ஒரு ஆப்டாவுமே இருக்கு நமக்கு. அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ இது டாப் வேரியன்ட்டுக்கும் நமக்கு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 240 லிட்டர் வர லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பார்க்கலாம் ஒரு பெரிய பெட்டி இருக்கு. இது வந்து வீல் கவர்ஸ். ஸோ இந்த அளவுக்கு இருக்க மாதிரி ஒரு 2 சூட்கேஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஒரு 4 பேர் டிராவல் பண்றாங்க அப்படிங்கும் போது எல்லாமே ஈஸியா அவங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரிக்கு வரக்கூடிய ஒரு காராவே இருந்தாலும் சைட்ல எல்லாமே பேனல் விசிபிளா இல்லைங்க, ஃபுல்லாவே கவர்டா இருக்கு. அண்ட் ஸ்டெப்னி பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கல்ல அண்டர்ல கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின் தாங்க. மேக்ஸிமமா 66 ஹார்ஸ் பவரும் 89 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வகையில இருக்குங்க. ஸோ இது வந்து பெட்ரோலுக்கு நான் சொல்றேன். இதே சிஎன்ஜியுமே அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சிஎன்ஜில பாத்தீங்கன்னா 56 ஹார்ஸ் பவரும் 82 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 10 ஹார்ஸ் பவர் வந்து பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் நமக்கு டிஃபரன்ஸுங்கிறது இருக்கும். ஸோ நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா பெட்ரோல் தான். இதோட மைலேஜை பொறுத்த வரைக்கும் கிளைமபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24.4 வந்து மேனுவலுக்கும் 25.3 ஆட்டோமேட்டிக்கும் கிளைம் பண்றாங்க ஏஆரோட மைலேஜ். பட் சிட்டிக்குள்ள நமக்கு ஆன் ரோட் பாத்தீங்கன்னா ஒரு 18 வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 17, 18 ஹைவேஸ் எல்லாம் போறீங்க போது ஒரு 20ல இருந்து 22 வரைக்கும் தாராளமா மைலேஜ் கொடுக்கும். மேனுவலே நான் சொல்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஸோ நமக்கு 20 அப்படிங்கிறது குறையாத மைலேஜா நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்க. பெட்ரோல்ல சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25+ தாங்க கொடுக்கும். ஸோ அதனால மைலேஜ் வைஸும் கவலைப்படாம ஓட்டக்கூடிய ஒரு வெஹிக்கல் தான் இது. ஸோ வண்டி எக்ஸ்டிஎல் எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்து இன்டீரியர் போயிட்டு எந்த மாதிரியான ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டோர் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு வெயிட்டுங்க, அப்படிதான் சொல்லி ஆகணும். குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லைங்க. இந்த பட்ஜெட்ல எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க மாருதின்னு தான் சொல்லுவேன். கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல தாங்க வருது. நமக்கு டேஷ்போர்ட் ஆகட்டும், டோர் பேடிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல போயிருக்கு.
1 லிட்டர் பாட்டிலோட டோர் ஓப்பனர்ஸ் மட்டும்தான் டோர்ல, வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. பவர் விண்டோஸ் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு பவர் விண்டோஸ் வரும், ரியருக்கு பவர் விண்டோஸ் கிடையாது. ஸோ ரியர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே செகண்ட் ரோ இன்க்ரெஸும் பாத்துருங்க. ஸோ உள்ள வந்து உட்காரதுக்கு நல்லாவே இருக்குங்க. பெரியவங்க எல்லாம் ஈஸியா இதுல உட்கார முடியும். வயசானவங்களுமே ஈஸியா உட்கார்ந்து எந்திரிக்க அளவுக்கு வேவும் இருக்கு, ஹைட்டும் இருக்கு. டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ்க்கு வந்து மேனுவல் லிவர்ஸ் தான், சுவிட்சஸ் அந்த மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே எதுவும் கிடையாது. ஒரு கம்ப்ளீட்டான பிளாக் கலர் பிளேனிங்கா தான் கொடுத்துருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் குஷனிங் வைஸ் நல்லாவே இருக்கு. ஹெட்ரெஸ்ட் வந்து எல்லாமே பிக்சட் ஹெட்ரெஸ்ட் தாங்க இருக்கு, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. டால்பாய் டிசைனிங் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தா, அதனால ஹெட்ரூம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு, நீ ரூமும் நல்லாவே இருக்கு, லெக் ரூமும் ஓகே. 4 பேருனா நல்லாவே கம்ஃபர்டபுளா போகலாம். 5 பேருங்கும் போது குழந்தைங்களாம் உட்காந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும், பெரியவங்க உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான், கன்ஸ்டன்டா உட்கார மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கப்பி ஹோல்டர் இருக்கு, ஒரு ஹம்புமே இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா லைட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டிரைவர் சைடு சீட்ஸ், ஃப்ரண்ட் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா பேக்கெட்ஸ் அதுவுமே எதுவுமே இல்லை. ஹேண்டில்ஸ் வந்துருக்கு. ஸோ ஹேண்டில்ஸ் 3 சைடு 3 ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருது. ஸோ இந்த வெஹிக்கிளோட கீ வந்து நமக்கு இதாங்க. ஸோ டாப் வேரியன்ட்ல ரிமோட் கண்ட்ரோல் கீ வந்துருது. ஒரு கீ தான் ரிமோட்டா வருது, ஒன்னு வந்து நார்மலா தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரீசெண்டா இப்போ நான் ரிவ்யூ பண்ற எல்லா மாருதி கார்ஸ்லயுமே சொல்லிட்டு இருக்கேன், இது ரெண்டுமே ரிமோட் கண்ட்ரோலா கொடுக்கலான்ட்டு. ஏன்னா பழைய மாடல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ ரீசெண்டா தான் இது மாத்தினாங்க காசு கட்டிங்காக தான். ஸோ அவங்க ரெண்டுமே இப்போ திரும்ப ரிமோட் கண்ட்ரோலா கொடுக்கணும். ஸோ டிரைவர் சீட்டோட இன்க்ரெஸும் நீங்க பார்க்கலாம் அப்படியே. ஸோ இதுவுமே அதே மாதிரி தாங்க, ஸ்ட்ரைட்டா வந்து உட்கார மாதிரி தான் இருக்கு. டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, பிக்சட் சீட் தான், இருந்தாலும் நல்லாவே ஒரு ஹை கமாண்டிங்கான ஒரு பொசிஷன் தாங்க இருக்கு. ஸோ உட்காந்தோம்னா ஃப்ரண்ட் போனட், லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் எட்ஜ் எல்லாமே கிளியர்டு விசிபிளா இருக்குங்க. ஸோ நம்ம ரெக்ளைனிங் பொசிஷன் மட்டும் இருக்கு. ஸோ இந்த சீட் வந்து ரெக்ளைனிங் பண்ணிக்கிற ஆப்ஷன் மட்டும் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிக்சட் பொசிஷன் தாங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். டாப் மாடலுங்க நமக்கு ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், இன்ஜின் ஐடில் ஸ்டார்ட்ஸ்க்கு அப்புறம் ஆன் ஆஃப், பவர் விண்டோஸ், ஸோ எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சொல்லியிருந்தா அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க வந்திருக்கு. இங்க ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர், போனட் ஓப்பனிங் இருக்கு, இந்த இடத்துல ஃபியூல் ஓப்பனிங் அண்ட் ஸோ ஜாக்கி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட்டு கீழே வர மாதிரி இருக்கு. அப்படியே டேஷ்போர்ட் நான் சொன்ன மாதிரி பிளாக் கலர் தாங்க இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு சென்டரா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆல்ரெடி நம்ம மாருதி ஈகோ எல்லாமே பார்த்தா அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் தான். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்க்கிள் டைப்ல கொடுத்துருப்பாங்க. இங்க ஒரு சர்க்கிள் சில்வர் கலர் ரிங், ஏசி வென்ஸ் சுத்தி ஒரு சில்வர் கலர் ரிங், இது மட்டும் தான் சில்வர் அசன்ஸுங்கிறது. மற்றபடி ஸ்டேரிங்லயே இருக்காது, டிரான்ஸ்மிஷன் லிவர், டோர்ஸ் எங்கேயுமே அந்த சில்வர் கலர் எதுவும் இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டா பிளாக்ல போற மாதிரி தான் இருக்கும். ரூஃபை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கிரேச் காம்பினேஷன் அதில் அப்படியே நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. சன்ரைசஸ்ல பாத்தீங்கன்னா மிரர்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது, டிக்கெட் ஹோல்டர் மிரர்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் ஐஆர்விஎம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வரக்கூடிய ஐஆர்விஎம் தான். இந்த இடத்துல வந்து நமக்கு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வேரியன்ட் மாருதியோட அந்த ஸ்மார்ட் பிளே 7 இன்ச் ஸ்மார்ட் பிளே இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ல கொடுத்துருக்கோம். நமக்கு ஸ்டேரிங் மவுண்ட்லேயே பாத்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷன்ஸ்க்கான இதெல்லாமே வந்துருது. பிளஸ் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கான இதெல்லாமே இங்க வந்திருக்கு. லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் லைட்டு அண்ட் கிளவ் பாக்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு டீசன்ட் சைஸ் சொல்லாங்க. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி நமக்கு வந்திருக்கு. மற்றபடி ஏசிஸ் எல்லாமே மேனுவல் ஏசிஸ் தான். இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டு, இங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் சாக்கெட் எல்லாமே இருக்கு. இங்க எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தாங்க. கப் ஹோல்டர், இங்க இடத்துல காயின் ஹோல்டர் எல்லாமே வருது. இந்த இடத்துல வச்சு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. பிளாக்ல வரக்கூடிய லிவர்ஸ் அண்ட் பிரேக் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. ஆர்ம் பிரஷ் இந்த மாதிரி ஃபெஷியர்ஸ் எல்லாம் நமக்கு இல்ல. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக்ல இருந்தாலும் குஷனிங் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எனக்கு உட்காந்துருக்கிறது நல்லாவே கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஸ்டில் இந்த எஸ்ப்ரோசோல மட்டும் மாருதி 2 ஏர் பேக் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இங்க ஒரு ஏர் பேக் ஸ்டேரிங் லோன் வந்துருது, சைட்ல இந்த இடத்துல ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, 2 ஏர் பேக் தான் வருது. ஸோ இதுல 6 ஏர் பேக் கொடுக்க முடியாதா, ஏன் மாருதி கொடுக்காம இருக்காங்க? கொடுக்க முடியாதுன்னு இருக்காது, ஏன்னா நமக்கு ஈகோலயே வந்து 6 ஏர் பேக் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இதுல தாராளமா அவங்க கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு முந்தின மாடலான ஆல்டோ கேட்டர்லயுமே 6 ஏர் பேக்குங்கிறது இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் கூடிய மாருதி வந்து ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது சிட்டிங் பொசிஷன் உட்காந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க வகையில நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம், ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்து. ஸோ இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் கார்ப்ளே வந்து நம்ம ஒயர்டா யூஸ் பண்ணிக்க முடியும், ஒயர்லெஸ் கிடையாது, ஒயர்டாவும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேப்ல இருந்து எல்லாமே ஈஸி நேவிகேஷனாவுமே இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ
ஒரு ஷார்ட் ரைடரா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இப்போ என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5'11" 6 feetனே வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல அப்ரைட்டான பொசிஷன்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதனால கொஞ்சம் இறங்கி இருக்க மாதிரி இருக்கு. பட் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. இதுவே நீங்க ஷார்ட் ரைடர்ஸா இருக்கீங்க, ஒரு 5.5 feet அந்த ரேஞ்செல்லாம் இருக்கீங்க, 5 feet 6 feetலாம் இருக்கீங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும்போது விசிபிலிட்டிஸும் நல்லா இருக்கும். ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஹோல்டிங் பொசிஷன்ல இருக்கும். டிரைவிங் நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ கால் வந்து நீங்க மடக்கி உட்காரணும் இல்லை, தொங்க போட்ட மாதிரியே உட்காரலாம். இந்த இடமும் உங்களுக்கு இடிக்காது. டிரைவிங் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கலோட ஸ்டார்டிங் பிரைஸ் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 3,49,000 தாங்க. ஸோ 3.5 லட்சம் ரூபாய்க்கு அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த ஸ்டாண்டர்ட் வேரியன்ட். அந்த ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் எப்படி இருக்குங்கிறதும் நான் வீடியோக்கு நடுவிலேயே சொல்லியிருப்பேன். அதாவது ஏசிஸ் வராது, ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா மேனுவல் ஸ்டேரிங்கா இருக்கும். ஸோ ரொம்பவே பேசிக்கான ஒரு இதா இருக்கும். ஸோ அதனால ஸ்டாண்டர்ட் விட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்எக்ஸில பாத்தீங்கன்னா ஏசிஸ் வித் பவர் ஸ்டேரிங் கூட ஆரம்பிக்கும். அதுதான் டிரைவிங்க்கு கம்ஃபர்டபுளான ஒரு மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 3,80,000 வரும். அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய வேரியன்ட் பாத்தீங்கன்னா VXi. ஸோ VXi பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த ஆப்ஷனை விட்டுட்டு சொல்றேன். VXi பாத்தீங்கன்னா 4,30,000 வருங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 50,000 கூட, எல்எக்ஸில இருந்து ஒரு 50,000 கூட கொடுத்து போற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம கூட கூடிய இந்த மாடல் பாத்தீங்கன்னா VXi பிளஸ் ஆப்ஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா 4,80,000 வருங்க. அதாவது VXiல இருந்து ஒரு 50,000 கூட. எக்ஸ்ஷோரூம் ரேட் வைஸ் நான் சொல்றேன் எல்லாமே. ஸோ 4,80,000 இதோட இந்த டாப் வேரியன்ட்டோட மேனுவல் வேரியன்ட்டோட காஸ்டா இருக்கு. இதோட ஆன்ரோட் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,70 அந்த ரேஞ்ச் வரும். ஆஃபர்லாம் போக கிட்ட நீங்க ஒரு 5.25 அந்த ரேஞ்சுக்கு, 5.25 5.30 அந்த ரேஞ்சுக்கு இந்த வெஹிக்கிள் உங்களால இப்போ ஓன் பண்ண முடியுங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பின்னாடி வித்த ஒரு பிரைஸ் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2020-21 காலகட்டத்தில் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எக்ஸ்பிரஸோட டாப் வேரியன்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரைசிங் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 6.25 லட்சம் வரைக்கும் போச்சு. இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்புறம் பிரைசிங் எல்லாமே இறங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம மாருதியுமே அவங்க பிரைசிங்லயுமே கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு இது இப்போ திரும்பவுமே நமக்கு கிடைக்குது. வேல்யூ ஃபார் மணி தான் சொல்லுவேன். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கார் வந்து ரொம்பவே நல்ல வேல்யூ ஃபார் மணி பட்ஜெட் தான் சொல்லுவேன். மைலேஜ் வைஸ்மே நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ கூடிய விரைவில் மாருதி இன்னும் இந்த வெஹிக்கிள்க்கு ஏன் அந்த 6 ஏர்பேக் அப்டேட் தராம இருக்காங்க, ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வர போறா இல்ல ஃபேஸ் லிஃப்டோட சேர்ந்து ஃபீச்சர்ஸ் அப்டேட் எல்லாமே சேர்த்து கொடுக்க போறாங்களா என்னங்கிற எல்லாமே பொறுத்து வந்து நம்ம பார்ப்போம். கரண்டா இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்பவே வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிள் தாங்க. ஸோ இதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப லைக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.